அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரி சிறுமி கொலை தொடர்பாக ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்டதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாட்டில் தொடர்ந்து நடைபெறுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொல்லப்பட்டது நாடு முழுவதிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்டதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாட்டில் தொடர்ந்து நடைபெறுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாட்டில் தொடர்ந்து நடைபெறுவது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொல்லப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. தற்போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாட்டில் தொடர்ந்து நடைபெறுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள அந்த கண்டன பதிவில் வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காரு? தினேஷ், அதாவது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு கொடூரமான அந்த சம்பவத்திற்கு பலரும் தங்களுடைய ஒரு கண்டனத்தை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில ராகுல் காந்தி இது தொடர்பாக பதிவிட்டிருக்கின்றார். அதாவது புதுச்சேரியில 9 வயது சிறுமிக்கு இந்த நடந்த கொடூரம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாகவும், அதே போல எல்லாவற்றுக்கும் மேலாக நாட்டில் மகளுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை குறிப்பிட்டு அவர் தனது இந்த பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக 2022 மட்டும் பெண்களுக்கு எதிராக 4.5 லட்சம் குற்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும், இதில் 31,000 வழக்குகள் மட்டும் கற்பழிப்பு சம்பவங்களாக நிகழ்ந்திருப்பதாக தனது இந்த ஒரு செய்தி குறிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அதாவது பண்டாரி குடும்பமாக இருந்தாலும் சரி, அதே போல மத்திய பிரதேசம் மனு விளைவித்த நேர்ந்த கொடுமை இருந்தாலும் சரி, இது போன்ற அந்த ஒரு கொடூரமான சம்பவத்திற்கு தனது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கின்றார். பல நாட்டில் பல பகுதிகளில் இது போன்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை நடந்ததை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கின்றார். அதே போல இது போன்ற ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு உணர்வற்ற அமைப்பு மற்றும் கொடூரமான சமூகத்தின் ஒரு இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும், அதே போல இது ஒரு தேசமாக சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டு அப்போது அவர் தன்னுடைய இந்த வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றார். மட்டுமல்லாமல் பெண்களுக்கான அந்த பாதுகாப்பும் மரியாதையும் வளர்ந்த தேசத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற இந்த ஒரு சம்பவம் அளிப்பதாக கூறியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜு.